ஓம் நம சிவாய. ஓம் நமோ பகவதே ருத்ராய. என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மகர ராசி பேச்சில் எப்பொழுதுமே பிடிவாதம் இருக்கும். ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதை பல விதத்துல புரிய வைக்க முயற்சி பண்ணுவீங்க. அதே நேரத்துல பணம் பற்றிய சிந்தனை எப்பொழுதுமே இருக்கும். அதனால பேச்சால உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பு. பண விஷயத்துல தெளிவா பேசுவீங்க, அதுக்கு மரியாதை கொடுப்பீங்க. பணம் தான் இந்த உலகத்துல உயர்ந்த பொருள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவர்கள். எப்பொழுதுமே புத்திசாலித்தனமா பேசுறது, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது, லாபத்துக்காகவே செயல்படுறது. நீங்க எது பேசினாலும் எது செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் பார்க்கிற குணம் உங்களுக்கு உண்டு. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்கிறவங்களுக்கு இவங்க ஒரு தத்தியா இருப்பாங்களோ அந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். என்ன எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, இப்படிப்பட்ட குணம். அதுபோல வாய்ப்புகளுக்காக தவம் இருந்து வாய்ப்பு கிடைச்ச உடனே தவறாம பயன்படுத்திக்கிற அந்த குணம், தன்னம்பிக்கை, அந்த பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த ராசிக்குமே இருக்காது இந்த பொறுமை. அப்ப இப்படி அற்புதமான குணங்களையும் செயல்களையும் வாழ்வியல் முறைகளையும் வைத்திருக்கிற என் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு, பெரியவர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சோதனையான காலகட்டம். என்ன சோதனையான காலகட்டம் அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 12வது வீட்லயும் உங்களுக்கு 3வது வீட்லயும் ஒரு 3 முக்கிய கிரகங்கள் இணைஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ராகு, சுக்கிரன், அது கூட புதன். இந்த அமைப்பு ஒரு சாதாரண அமைப்பா, எங்களுக்கு அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல அமைப்பு, கொஞ்சம் அற்புதமான அமைப்பு, கொஞ்சம் யோகமான அமைப்பு. அதே நேரத்தில் நிறைய பிரச்சனைக்குரிய அமைப்பு, நிறைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு, நிறைய கௌரவம் பறிப்போகக்கூடிய அமைப்பு, நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு. எதுல அப்படின்னா குறிப்பா இல்லற வாழ்க்கையில, காதல் வாழ்க்கையில, அடுத்த பாலினத்தவர்கள் உடனான உறவுகள் வாழ்க்கையில மிகப்பெரிய சிக்கலை, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிக்கலான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை பேசுறதுக்கு நிறைய ஜோதிடர்கள் தயங்குவாங்க. நம்ம வழக்கமா அதை பத்திலாம் கவலைப்படுறதே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க முக்கியம் நாம நல்லா பேசி நமக்கு 4 பேர் ஜோதிடம் பார்க்க வரணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்துல இந்த தொழிலை நம்ம செய்யல. 4 பேருக்கு மறைஞ்சு இருந்தாலும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற குணம் கொண்டவன் நான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு வீடியோவிலையும் என்னுடைய நம்பர் இருக்காது, என்னுடைய முகம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா சரி, அது மூலியமா விளம்பரம், வருமானம் எதுவும் நமக்கு தேவையில்லை. அதனால இங்க பணத்துக்காக நம்ம எதையுமே இங்க பேச வரல. இந்த வீடியோ பார்த்து 4 பேருடைய வாழ்க்கையில, குடும்பத்துல முன்னேற்றமும் சந்தோஷமும் ஒற்றுமையும் இருந்தா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு செல்வம். பணத்தை விட இது எவ்வளவோ உயர்ந்தது. அதனால இந்த தலைப்பை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றதுக்கே கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி கூச்சப்பட்டு தான் பல உண்மைகளை சொல்ல மறந்துடுறாங்க ஜோதிடர்கள். உண்மையை சொல்லும் போது பல குடும்பங்கள் காப்பாற்றப்படும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்த சொல்லாம நாம சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையும் வராம பார்த்துப்பீங்க. நம்ம வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்துல கௌரவம் அப்படிங்கிறது அதை விட உயர்ந்த செல்வம். அந்த கௌரவம் எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுடைய ஒழுக்கத்திலிருந்து வரும். எந்த அளவுக்கு ஒழுக்கத்தோட இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்ப கௌரவம் உயர்ந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விளம்பரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில் வாங்குறோம். அது ஒரிஜினலா இருக்கா, பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா, இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறோமா அப்படிங்கிறதுல சந்தேகம் நிறையவே இருக்கு. ஆனால் இவங்க குட் பேபி 9043688626 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பூஜை பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருளாக இருக்கட்டும், அதுபோல் ஊறுகாயா இருக்கட்டும், வெயிட் லாஸ் பவுடர், வெயிட் கெயின் பவுடர், இப்படி எதுவாக இருக்கட்டும், சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. இந்த கிரக அமைப்பால் ரகசிய உறவு ஏற்படும். ஏன், எப்படி, எங்களை மீறி எப்படி அது நடக்கும்? 18 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிரக அமைப்பு இப்போ வந்திருக்கு. அதாவது ரொம்ப விவகாரமான 2 பேர் ஒன்று சேர்ந்திருக்காங்க கிரகத்துல. அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி வேணாலும் விளையாடலாம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவங்கள எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உயர 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 மேல வளர்ந்துடலாம்.
அடி பாதாளத்துக்கு கூட போயிடலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா. அவங்க நினச்சாங்க அப்படின்னா இது ரெண்டில் எது ஒன்றும் செய்வாங்க. அப்போ யாருங்க? ராகு சுக்கிரன். இந்த ரெண்டு கிரகங்களும் ரொம்ப விவகாரமான கிரகங்கள். தனித்தனியாக இருக்கும்போது அதிக செயல்படாது. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. சொர்க்கலோகத்தை காட்ட தயாராக வந்திருக்கும் சுக்கிரன், காமலோகத்தை காட்ட வந்திருக்கும் ராகு. அவ்வளவுதான், ஒரே வரியில். அப்ப சுக்கிரன் யாரு? மகிழ்ச்சி, பொருள் சார்ந்த வசதி, ஆடம்பர உணர்ச்சிகள், ஆடம்பர ஆசைகள், விவகாரங்கள், அப்புறம் காதல், அன்பு, குடும்ப உறவுகள், இல்லற சுகம், காதல், காமம், இதெல்லாமே அதுல வரும். அதுபோல ராகு எதை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா ரகசிய விவகாரங்கள், அதிக எதிர்பார்ப்புகள், கனவு உலகத்துல நம்மளை கொண்டு போய் விடுற குணம், அதுபோல கற்பனையில மிதக்க வைக்கிற ஆசைகளை அதிகப்படுத்துற ஒரு குணம் உள்ள கிரகம் ராகு. அப்ப இந்த ரெண்டு கிரகம் ஒன்னு சேரும் போது என்ன நடக்கும்? சுக்கிரன் ராகு ஒன்னு சேர்ந்தாலே கவர்ச்சியான பார்வை, நல்ல சுவையான உணவுகள், காமத்தை வெளிப்படுத்துற உடை, எந்த இடம் எந்த நேரம் பார்க்காத காம உணர்ச்சி, அந்த இன்பத்துல திளைக்கணும், எல்லா பொருளையும் அனுபவிக்கணும், அந்த ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் அதிக ஆர்வத்தையும் கற்பனையையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த ரெண்டு கிரகம். இன்னும் சொல்ல போனா உங்களை மாய உலகத்துல தள்ளிவிடக்கூடிய அமைப்பு. கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு முழுசுமே உங்ககிட்ட அதிகம் எதிர்பார்ப்பாங்க. என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒன்றும் இல்லை, கோடி கோடியா பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்களால முடியாத எதிர்பார்க்க மாட்டாங்க. அதிக ஆதரவு, மரியாதை, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு தேவையானதை, அவங்களுக்கு ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கறது. அப்புறம் எல்லா விஷயத்திலையும் துணை நிற்கிறது. களவியல், அதாவது இல்லற இன்பம், படுக்கை அறை சுகம். இந்த சுகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக ஏற்படும். அதாவது கற்பனை உலகத்துக்கே அவங்க போயிடுவாங்க. தீண்டாத ஆசை, வேண்டாத ஆசை, வேண்டாத கற்பனை, இதெல்லாம் ஒரு கணவனோ மனைவியோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க. 12ஆம் வீடு எது அப்படின்னா விரய வீடு, செலவு வீடு, நல்ல சொகுசா தூங்குற வீடு, நிம்மதியை கொடுக்கக்கூடிய வீடு. அதாவது என்னதான் நம்ம சம்பாரிச்சாலும் வாழ்ந்தாலும் இந்த சுகத்தை அனுபவிக்கலைன்னா இது ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அந்த 12ஆம் வீடு. அந்த வீட்டில் தான் இந்த ரெண்டு மகாராசனங்களும் வந்து இணைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நம்ம குடும்பத்தை குழப்பி எதையாவது தேடி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போகலாமா அப்படின்னு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த வீடு இன்னொரு முக்கியமான வீடு. அந்த வீட்டில் இப்போ புதனும் இருக்கார் கோச்சார் அடிப்படையில். புதன் அந்த வீட்டில் நீச்சம் அடைகிற வீடு. அப்போ நீச்சம் அப்படின்னா புதனால் யோசிக்கவே முடியாது. நம்மளை யோசிக்க வைக்கிற கிரகம் புதன். இங்கே புத்தியை செயல்படாமல் தடுத்து அவருடைய ஆதிக்கம் இந்த வீட்டில் இல்லாமல் அடித்து யோசிக்காம செயல்பட வச்சு, அது மட்டும் இல்ல கணவன் மனைவிக்கு இந்த 12ஆம் வீடு கடன், நோய், எதிரிஸ்தானம். அதனால கணவனுக்கோ மனைவிக்கோ அபரீத பேராசை, நீச்சம் பெற்ற புதனால் சிந்திக்க முடியாத எதிர்பார்ப்பு, ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப ஆடம்பரத்துல திளைக்கிறதுக்கு நினைப்பாங்க, காம இச்சையால ஏதேதோ செலவு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதனால கடன் வரும், நோய் வரும், எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஆண்டு பொருளாதார முன்னேற்றத்தை விட நீங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஆண்டு குடும்ப பாதுகாப்பு, கௌரவம், மகிழ்ச்சி. இது ரொம்ப ரொம்ப இந்த ஆண்டு முக்கியமாக நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண்டு. அதை தான் சொன்னேன், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் குடும்ப கௌரவம் போச்சு அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு நிம்மதி இருக்காது. அப்போ குடும்ப கௌரவம் எங்கே இருக்குது? இந்த கணவன் மனைவி உறவுல இருக்குது. அப்போ 12ஆம் வீட்டில் கொஞ்சம் விவகாரமான அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ராகு கேது அப்படின்னாலே அசுப குணம் கொண்டவங்க. பொதுவாகவே தனியாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது, ஓரளவுக்கு, அதாவது கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஆனால் எந்த கிரகத்தையோடைய சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த கிரகத்தை மொத்தமாக அபகரிச்சுப்பாங்க. அதாவது 12ஆம் இடம் இப்போ சுக்கிரனுடைய வேலையவும் சரி, அந்த இடத்துல இருக்கிற வேலையவும் இவங்க எடுத்துக்கிட்டு ஆக்கிரமிச்சிருவாங்க. நான் தான் பெரிய ஆள், அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும். எத்த பெரிய கிரகமாக இருந்தாலும் இந்த ராகு என்ன நினைக்குதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடும். என்னதான் நீங்கள் நல்லவங்களா இருந்தாலும், பணக்காரங்களா இருந்தாலும், கௌரவம் உள்ளவங்களா இருந்தாலும், புகழ் பயங்கரமாக இருந்தாலும், ஒரே ராத்திரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் ஆக்கக்கூடிய
ஒரு கிரகம் இந்த ராகு கிரகம். அப்ப ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், பேராசை, மதி மயக்கம், விபரீத யோசனை, அதனால புதிய கண்டுபிடிப்பு, சொத்து சேர்க்க. ஏன்னா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்புலாம் இதுக்கு தான் காரணம். எப்படின்னா இந்த உலகத்துல நடக்காத விஷயத்தை யோசிக்கிறது, யாராலையும் முடியாத விஷயத்தை யோசிச்சு அதுக்கு முயற்சி பண்றது. சில நேரத்தில் அது கிளிக் ஆயிடும். இப்ப விமானத்தை கண்டுபிடிச்சது, ராக்கெட்டை கண்டுபிடிச்சது, கடல்ல கப்பலை கண்டுபிடிச்சது, இப்படி விபரீதமா யோசிக்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ராகு. இப்ப இந்த ராகுவை நம்ம நல்ல முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா எதுவாக மாறலாம், விஞ்ஞானியா மாறலாம். அதுவே ராகு நம்மளை பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நடுதருவில் தான் நிற்கணும். அப்ப அது மாதிரியான குணம் கொண்ட ராகு இன்னும் நல்லா யோசிச்சோம் அப்படின்னா சொத்து சேர்க்கை பயங்கரமா இருக்கும். சொத்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பேராசை நம்மளை உழைக்க வைக்கும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வழியில நம்ம சம்பாதிப்போம் அப்படின்னு கெட்ட வழியிலையும் கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப விவகாரமான ஆள் இந்த ராகு, பயங்கரமான பையன். அதனால எதை எடுத்தாலும் இரட்டி பார்க்கணும், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமா யோசிக்கணும், எதை எடுத்தாலும் கனவு காணணும். அது நல்ல வழியிலையோ அடையணுமோ கெட்ட வழியில் அடையணுமோ ராகுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குணத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சுக்கிரன் ராகு இணையர் தான் இங்கே பிரச்சனையே. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்தில் ரொம்ப டீசெண்டாக இருப்போம், கணவன் மனைவி உறவு வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன ஜோடி பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ளார புதுசா யாருக்காவது நேரம் சரியில்லை, அந்த நேரத்தில் இந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கு, இந்த 12ஆம் வீட்டு ஆதிக்கம் அப்படின்னா இல்லற சுகத்தில் புதுசாக யோசிக்க தோணும், முயற்சி பண்ண வைக்கும், விபரீத காம ஆசை ஏற்படும், கௌரவம் மறந்து தன்னிலை மறந்து புதுசா முயற்சி பண்ண தோணும் காம விளையாட்டுல. அப்ப என்ன நடக்கும், அங்க கிடைக்காதப்ப கணவன் மனைவிக்குள்ளார அந்த ஆசை நிறைவேறாதப்ப உடனே என்ன பண்ணும், எப்படியும் அடைஞ்சே ஆகணும். ராகுக்கு சுக்கிரன் வெறிய கொடுத்துருவார். ராகு அதை அடையறதுக்கு எந்த வழியிலையும் பயணம் செய்வார். அப்ப குடும்பத்தை விட்டு வேற எங்க கிடைக்கும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும். மனசு, உங்களை சொல்லல, மனசை சொல்றேன். அங்க இருக்கிறது யாரு, ராகு. அப்ப என்ன நடக்கும், கருப்போ சிகப்போ, கட்டையோ குட்டையோ, அழகோ அசிங்கமோ, மூத்தவங்களோ சின்னவங்களோ, ஏழையோ பணக்காரனோ, வீட்டுக்காரனோ வேலைக்காரனோ, எதையுமே பிரிச்சு பார்க்க தெரியாது அந்த மனசுக்கு, அந்த மூளைக்கு. ஏன்னா புதன் அங்க நீச்சம், யோசிக்கவே விடாது. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு காமத்துல நம்மளை வெறி பிடிச்சி அலைய விட்டுரும். அப்படி அலைஞ்சா என்ன நடக்கும் சொல்லவே வேண்டியதில்லை. எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ஒன்று அரசால நம்ம தண்டிக்கப்படுவோம், இல்லைனா ஊரை விட்டு ஓடிடுவோம், இல்லைனா சூடு சொரணை எல்லாமே இழந்து ஊரில் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். இது என்ன அபாச குணமாக சொல்கிறோம், என்ன இப்படி தப்பாக சொல்கிறீங்க? ஏன்னா உண்மையை சொல்கிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. பாசிட்டிவாக பேசுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் சில விஷயத்தில் எச்சரிக்கைப்படுத்துறது அதை விட முக்கியம். எல்லாம் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு ஏதாவது புண்ணியம் உண்டா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்காம எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னும் 2 மணி நேரம் வீடியோ 3 மணி நேரம் வீடியோ போட்டு அதை பார்த்தாலும் ஏதாவது புண்ணியம் உண்டா? அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் முதல்ல எப்படி இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும் 1000 கிரக அமைப்புகள் இருக்கு, 1000 கிரக இணைப்புகள் இருக்கு. ஆனா இந்த சுக்கிரன் ராகு இணைப்பு மட்டும் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம என்னதான் நான் சொன்னது மாதிரி நல்லவங்களா இருந்தாலும் அங்கிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால நாம கையில தான் எல்லாமே இருக்கு. ஐயோ இப்படி ஒரு கிரகம் வந்திருக்கா, இல்லை இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசுறீங்களே, இதை விட எங்களுக்கு தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு, இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்களே, இவ்வளவு நிறைய பேசுறீங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. கமெண்ட்ஸ்ல கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இப்போ உள்ள காலத்திலலாம் டக்குன்னு 4 வார்த்தை பேசணுமா முடிச்சமான இருங்க, இப்படி வளவளன்னு பேசாதீங்க. இது நிறைய கமெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். வளவளன்னு பேசி நீங்க நினைக்கிறது மாதிரி யூடியூப்காரங்க ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தா அது எனக்கு பெரிய விஷயமா? உங்களுடைய வாழ்க்கை இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியில இருக்கு. இது கிரகத்தின் பிடியில இருக்கு. அதனாலதான் இங்க நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு, நிறைய வழியில சொல்ல வேண்டியது இருக்கு. ஏதாவது ஒரு வகையில சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டு அலட்சியப்படுத்தாம ஏதோ இந்த வார்த்தையில உண்மை இருக்கு, நாம எச்சரிக்கையா இருப்போம் அப்படின்னு எத்தனையோ நண்பர்கள் தோழிகள் தங்களை மாத்திக்கிறதுக்கும் தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கும் இந்த வீடியோ கண்டிப்பா 100% உதவியா இருக்கும். நான் அடிச்சு சொல்றேன். அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு முன்னாடியே கொஞ்சம் பார்த்தோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுல சுக்கிரன் ராகு புதன். மகர ராசி சனி பகவானுக்கு ஒதுக்கப்பட்ட வீடு. எப்பொழுதுமே நீதி நேர்மை நியாயம், 4 பேருக்கு நல்லது செய்யணும், பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஈடுபாடு உங்களுக்கு உண்டு. ஆனா அதே நேரத்துல பாதகாதிபதி பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமடைகிறார். அதே நேரத்துல அமைதியா இருப்பீங்க, கோபம்னு வந்துட்டா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு உங்களை நீங்க மறந்து ஏதோ செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.
அதுபோல வீரிய ஸ்தானாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு குரு பகவான் வருகிறார். எதையுமே அளவோட இழக்க மாட்டீங்க, பெருசா தான் இழப்பீங்க. குரு பகவான் அப்படின்னாலே பெரியது. இங்க விரயஸ்தானாதிபதி வீட்டுல இருக்கார். சனி பகவான் உச்சமடைகிற இடம் துலாம் ராசி. சுக்கிரன் வீடு, அவரும் இப்ப 3வது வீட்டுல இருக்காரு. அது குரு வீடு. அதே 12ஆம் வீடு. இந்த காலகட்டத்தில் விரயம் அதிகமா ஏற்படும், அவ்வளவுதான். கொஞ்சம் பெருசா இருக்கும். அது எதால? அங்க சுக்கிரன் ராகு. இந்த விரயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கவனிச்சுங்க, செல்வமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உங்களது உடலில் அந்த வீரியமாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம். ஏதோ ஒரு பெரிய விரயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு இந்த இடம் சொல்லுது. நான் சொல்லல. நீங்க நல்லவரா இருக்கலாம், வல்லவரா இருக்கலாம், நியாயஸ்தானா இருக்கலாம், உத்தம சிகாமணியா இருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற கிரக அமைப்பு உங்கள்ட்ட இருந்து எதையோ இழக்க வைக்க போகுது. அதையே மாத்தி வச்சிங்க அப்படின்னா உடல் உழைப்பு அதிகமா இழக்கலாம், வேர்வையை அதிகமா இழக்கலாம், உடல் வலிமையை இழக்கலாம். இப்படி நம்ம நல்லபடியாகவும் இழக்கலாம். ஆனா அங்க புத்தி புதன் யோசிக்க விடாது. ஒரு ஜாதகத்துல 3ஆம் வீட்டுல சுக்கிரனும் ராகுவும் இணையிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை. நல்லதை விட கெட்டது கொஞ்சம் ஒருபடி மேல இருக்கும். ரொம்ப தொலைநோக்கு பார்வையில நீங்க யோசிக்கணும், குறுகிய பார்வையில யோசிக்காதீங்க. அடிப்படை ஆதாரங்களே ஆட்டம் காண வைக்கலாம். இப்ப முக்கியமா ஒரு மனிதருக்கு என்ன முக்கியம்? 3 சொல்லலாம். பொருளாதாரம், குடும்பம், தொழில் அல்லது வேலை. இந்த 3 சொல்லலாம். இந்த 3லயும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கிரன் ராகு இணைவு. அப்போ ஒரு ஜாதகத்துல 3வது வீட்டுல இந்த 3 பேர் இணைஞ்சாங்க அப்படின்னா, உள்ளூர்ல மட்டும் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா பெரிய கௌரவ பிரச்சனை ஏற்படும். உங்களால அமைதியா வாழ முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அதுவும் ஆண் பெண் பிரச்சனை. குறிப்பா உங்களது மனசு அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களை நீங்களே கட்டுப்படுத்த முடியாது. உள்ளூர்ல இருந்தீங்க அப்படின்னா இப்படி பல பிரச்சனைகள் உண்டு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பொருளையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவர். ஆனா அங்க பிரச்சனையே ராகு சேர்ந்திருக்கிறது தான். சுக்கிரன் ஆசைப்பட்டா ராகு பேராசைப்பட வைக்கிறார். சுக்கிரன் நியாயமான பாதையில போவோம், ஏன்னா குரு அதிபதி வீடா இருக்கிறதுனால நியாயமான பாதையில அனுபவிப்போம் அப்படின்னு நினைச்சாலும் ராகு நீ நியாயமா போ இல்ல அநியாயமா போ எனக்கு தெரியாது, அனுபவிச்சே ஆகணும், இது கிடைச்சே ஆகணும், நீ எந்த பாதையில வேணாலும் போ. இப்படி ஆன அமைப்பு தான் இந்த ராகு. கொஞ்சம் விசித்திரமா யோசிக்க வைக்கும், கொஞ்சம் கிறுக்குத்தனமா குறுக்குத்தனமா யோசிக்க வைக்கும். அப்ப 3வது வீடுங்கிறது சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி, பணவரவை கொடுக்கறது, தொலை தொடர்பு சாதனம், அதாவது இன்டர்நெட், மீடியா, இது மாதிரியான விஷயத்த சொல்லக்கூடிய இடம். அப்புறம் தைரியம், குறிப்பா சிற்றின்பத்தை விளக்கக்கூடிய இடம், சொல்லக்கூடிய இடம். சிற்றின்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? பேரின்பம் அப்படிங்கிறது இறைவனை அடையிறது, இறைவனை பத்தி சிந்திச்சு இறைவனுக்காக தொண்டு செய்யறது. சிற்றின்பம் அப்படிங்கிறது காதல், காமம், உடல் இச்சை, இதை சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த 3வது இடம் அதை சொல்றது அப்படிங்கிறது தான் இங்க உங்களுக்கான பிரச்சனையே. இது சாதகமற்ற முடிவுகளை கொடுக்கும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அவமானத்தையும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப கற்பனையை ஏற்படுத்தும். உள்ளூர்ல இருந்தீங்க அப்படின்னா எதையாவது தேடி போயிட்டே இருப்பீங்க. உங்களை தேட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். 24 மணி நேரமும் இதே யோசனையில கூட இருக்க வைக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். உங்க வயசுக்கு ஏற்றது மாதிரி இருக்கும். இப்ப எல்லா வயசும் அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு விஷயத்திலையும் வித்தியாசப்படும். வயசு வித்தியாசம், சூழ்நிலை வித்தியாசம், இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கு. கொஞ்சம் வேலை இல்லாம, தொழில் இல்லாம, ஒரு படிப்பு இல்லாம, குடும்பத்து மேல அக்கறை இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த 3 பேர்கிட்டையும் சிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுடைய மனசை ஏதாவது ஒரு வகையில மாத்திக்கணும். வேலையில, தொழில, எதிர்கால வாழ்க்கையில அல்லது லட்சியத்துல, குறிக்கோள்ல இப்படி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் சொல்ல போனா சாதாரணமெல்லாம் ஒரு விஷயத்து மேல ஆசை வராது, வெறி பிடிக்க வைக்கும், பைத்தியக்காரத்தனமா நம்மளை செயல்பட வைக்கும். உச்சியில இருக்கும் நம்ம ஆசைப்படுற விஷயம், ஒரு பொண்ணோ பையனோ அல்லது பொருளோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். உச்சியில இருந்தா கூட அடிச்சு புட்டிச்சு ஏறி அது கிடைச்சே ஆகணும், இல்லைன்னா பைத்தியம் முடிச்சிடும். தவறான யோசனை, தேவையில்லாத வீரம், சவால், இதனால குடும்பத்துக்குள்ளார பதட்டம், உறவுகளுக்குள்ளார, சொந்தத்துக்குள்ளாரே சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது இன்னும் சொல்ல போனா தர்மத்துக்கு எதிர்ப்புறமாக செயல்பட வைக்கும், சூழ்ச்சி செய்ய வைக்கும், உங்களை தந்திரசாலியா மாத்தும். இந்த காலகட்டம் தவறான பாதையில ஜெயிக்கிறதுக்கு தந்திரசாலியா மாத்தும். ஒண்ணு இல்ல, இந்த பையனை எப்படி மடக்கிறது, இந்த பொண்ணை எப்படி மடக்கிறது, இப்ப இந்த பையன் எங்க இருப்பாங்க, இந்த பொண்ணு எங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க வயசுக்கு மீறின பாலினத்தவர்களை, ஆணோ பெண்ணோ, உங்க வயசை விட அதிகமான வயசுல இருக்கிறவங்க மேல ஆசை வரக்கூடிய காலகட்டம். அதுதான் சொன்ன கிறுக்குத்தனமான பைத்தியக்காரத்தனமான இயக்கங்களை, போராட்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களை சொல்லல, இந்த
கிரக அமைப்பு சொல்றேன். அதிக கவனத்தை செலுத்தும், அதை பத்தியே நினைக்க வைக்கும். வேலை செஞ்சீங்க, தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்துலாம் மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அமைப்பும். வேலையை விட, தொழிலை விட, கடமையை விட, குடும்பத்தை விட அந்த சிற்றின்ப வேட்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சில பேருக்கு இதை பற்றின எண்ணமே இருக்காது, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். அவங்கள பற்றி இங்கே பேசுறதுக்கு வேலையே இல்லை. கண்டிப்பாக அவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திப்பீங்க. ஏன்னா இது உங்களுக்கு அற்புதமான நேரம். என் குடும்பம் முக்கியம், என் தொழில் முக்கியம், என் வேலை முக்கியம், என்னுடைய லட்சியம் முக்கியம். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு இடம் வாங்கி பயங்கரமாக வீடு கட்டி குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், தோழிகள், அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. ஆனால் இங்கே சும்மா இருக்காங்கல்ல நிறைய பேர், லட்சியமே இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க தான் இந்த கிரகத்துக்கிட்ட சிக்குவாங்க. அவங்க தான் இப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். சுக்கிரன் காதல் விவகாரங்களை குறிக்கிறவர், ராகு ரகசிய விவகாரங்களை குறிக்கிறவர். ரகசியம்னா இது ஒருத்தவங்க மனசில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு சூட்சமமான விஷயம் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில். சுக்கிரன் காதலுக்குரியவர், ராகு ரகசியத்துக்குரியவர். அதனால சுக்கிரன் ராகு சேர்ந்ததுனால திருமணத்துக்கு புறம்பான உறவுகளை, ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சிக்கல்ல, பயப்படாதீங்க. நம்ம தலையில் எழுதுனதை யாராலையும் மாற்ற முடியாது. நம்ம சுத்தமாக இருக்கலாம், அடுத்தவங்க மனசில் என்ன இருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்க கர்மா சரியாக இருந்ததுன்னா நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த மனதைரியத்தோட இதை கேளுங்க. இந்த சுக்கிரன் ராகு ரகசிய உறவுகளை 100% ஏற்படுத்தும், அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இங்க எந்த அளவுக்கு நாமளோ நம்முடைய துணையோ உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கெங்கெல்லாம் அந்த ரகசிய உறவுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் இடம் கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவர்ச்சியாக உடை உடுத்த ஆசைப்படுவாங்க. கவர்ச்சியான மனிதர்களை, அடுத்த பாலினத்தவரை பார்ப்பாங்க. ரகசியமாக மனசில் காம இன்பங்களை ரசிப்பாங்க. ரகசிய உறவுகளுக்கு ஆசைப்படுவாங்க. இது அவங்க மேலே குத்தம் இல்லை, இந்த கிரக அமைப்பு அப்படி. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் ராகு உங்களுக்கு உறவுகளில் பாதுகாப்பையும் கொடுப்பாரு, பாதுகாப்பை இல்லாத வழியாகவும் ஆக்குவார். உங்கள் மனசை பொறுத்து இருக்கு. இன்னொரு விஷயத்தை ஏற்படுத்துவார், அதுதான் இங்கே பெரும் பிரச்சனையே. நீங்கள் எவ்வளவு தான் திருப்திப்படுத்தினாலும் உங்களது துணையை திருப்திப்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த ஏக்கத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஏக்கத்தை கொடுக்கும். உறவுகளை இழக்கத்துக்கு தைரியத்தை கொடுக்கும். இயல்பாகவே அடுத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வரும், அடுத்த பாலினத்தவர்கள் மேலே. நாம் ஏன் இவ்வளவு தாழ்ந்து இருக்கோம், நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்காமல் இவ்வளவு ஏழையாக இருக்கோம், அவங்க பாருங்கள் அவ்வளவு எப்படி பணக்காரங்களா இருக்காங்க. அப்படியே ஸ்டெப்பாக மாறும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க, அது அப்புறம் பெருசாகும், அப்புறம் எங்கேயோ கொண்டு போய் விடும். ஒரு ஆழமான தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நீங்கள் மாற்றிக்கிறது தான் சரியான வழி. என்னதான் வேலை தொழில் இருந்தாலும் உங்களது துணையை கண்டிப்பாக இன்னொரு 4-5 மாதத்துக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா குடும்பத்தில் 100% பிரச்சனை இருக்குது. கருப்பன் சொல்கிறான் அப்படிங்கிறது மாதிரி 100% பிரச்சனை இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க. நல்ல உறவை ஏற்படுத்துங்க. ஆடம்பரத்தை அனுபவிக்கிறது மாதிரி அனுபவிக்க வச்சு புரிய வைங்க. வாழ்க்கையினுடைய கௌரவம் எது, என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. அடுத்தது போதை ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ வரும் இந்த காலகட்டத்தில். ராகு போதைக்கு உரியவர். ஆணாக இருந்தால் மது போதைக்கு அடிமையாக்கும், பெண்ணாக இருந்தால் பேராசை போதைக்கு அடிமையாக்கும். அதுபோல் உணர்ச்சிகளை அடக்க முடியாத சூழ்நிலை வரும். என்ன ஆசைப்பட்டாங்களோ முடிஞ்ச வரைக்கும் அடக்கி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு வெடிக்க வச்சுருவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களது துணை, கணவனோ மனைவியோ, அப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கள அந்த உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்பாங்க. நான் முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய எதிர்பார்ப்பாங்க. அன்பு, மரியாதை, கௌரவம், ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க. இல்லற வாழ்க்கையில் பாலியல் திருப்தி, அதில் திருப்திக்கு ஏங்குவாங்க. ராகு சுக்கிரனின் ஆதிக்கம் மாய உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மாதிரியாகவே ஒரு சீரான இதிலே இருக்காது, நேராக போகிறது மாதிரியே இருக்காது. ஏதோ சிக்கல் இருக்கிறது மாதிரியே உங்களுக்கு மனப்பிறழ்வை கொடுக்கும். ஒரு அமைதியின்மை ஏற்படுத்தும். பிரச்சனை எங்கேயோ என்னமோ நடக்குதுங்க மாதிரியே ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்கிறேங்கிறதுக்காக பதட்டப்படாதீங்க. முதல்ல நீங்கள் நேர்மையாக கட்டுப்பாட்டோட இருங்க. அவங்களுக்காகவே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு காட்டிக்கிங்க. அதை புரிய வைங்க. நேர்மையாக நான் இருக்கேன், உனக்காகவே வாழ்கிறேன், உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்,
இறங்கி போங்க. மனைவியாக இருந்தா தப்பு இல்லை, கணவனாக இருந்தா இறங்கி போங்க. இந்த 4 மாதம் 5 மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதங்கள். கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் இந்த குடும்ப கௌரவம் வராது, விட்டு கொடுத்து போகிறதுல. அதனால் தப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு அமைப்பு ராகு சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பு. கட்டுப்பாடற்ற ரொம்ப ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் ஆசையையும் நிறைவேற்ற சொல்லும். அப்படி ஆசையை நிறைவேற்றல, இயலாம போயிடுச்சு, முடியாம போயிடுச்சு அப்படின்னா ராகு கோபத்தை அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமானது, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுவே கிடைக்கல அப்படின்னா அவங்க எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராகிடுவாங்க, நம்மளையும் இழக்கிறதுக்கு. அப்போ இந்த எச்சரிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான அன்பு வச்சுருந்தீங்க, உண்மையாக மதிச்சிங்க அப்படின்னா எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே மாதிரி இருக்க வேண்டிய அமைப்பு. அடுத்தது மிக முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா மகர ராசியினுடைய கணவன் மனைவி ஸ்தானத்தை பார்க்கணும். ஏன்னா இது தொடர்புடைய இடம் தானே அது. கணவன் மனைவி இப்போ எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே விடாமுயற்சி கொண்டவர்கள், நாணயம் நம்பிக்கை உள்ளவர்கள் என் அன்பு மகர ராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால உங்கள் துணைக்கு ரொம்பவே உங்களை பிடிக்கும். உங்களுடைய போராட்டத்தை பார்த்தா அசந்து போயிடுவாங்க. உங்களுடைய விடாமுயற்சியை பார்த்தா உங்க மேல அன்பும் பாசமும் காதலும் அதிகரிக்கும். ஆனா உங்களுடைய மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு 7ஆம் வீடு சந்திரன். எப்போதுமே ஒரு கூட்டாளிய பக்கத்துல வச்சிருப்பீங்க. இதுதான் பிரச்சனை. அந்த கூட்டாளி யாரு? ஆனா பெண்ணா? எதிர்பாலினத்தவரா இருந்தாங்க அப்படின்னா அது ரகசிய உறவா மாறி போயிடும். இந்த காலகட்டத்தில் அப்படி மாற்றி விடும். நாங்கள் உண்மையான நண்பர்கள் அடித்து சொன்னால் கூட தலையில் ஒரு கொட்டு கொட்டி, நான் வந்திருக்கேன், நீ எப்படி நண்பனாக இருக்க முடியும்? நான் உன்னை அவமானப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் இந்த நட்பை கேவலப்படுத்தாமல் போவனா? வந்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்பு. அதனால கண்டிப்பாக ஒரு ரகசிய உறவை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைனா ஏற்கனவே இருந்ததுன்னா அது ரகசிய உறவை மாற்றி கொடுக்கும். 7க்குடையவன் சந்திரன். சந்திரன் 7 இருக்கும்போது மகர ராசி நண்பர்களுடைய துணை ரொம்ப அழகா இருப்பாங்க. அங்கதான் பிரச்சனையே. அழகு ஆபத்து, அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல குணம் இருக்கும், நல்ல அழகு இருக்கும், நல்ல அன்பு பாசம் இருக்கும். ஆனா இங்க ஆபத்தும் இருக்கும். அது கணவனோ மனைவியோ. நீங்க நேர்மையா நடந்துக்கல அப்படின்னா அவங்களுடைய மனசு புத்தி பேதலிக்கும். அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. 7ஆம் இடம் சந்திரன். சந்திரனுக்கு அழகுக்கும் பேர் இருக்கு, மனக்குழப்பம் ஏற்படும், மனப்பிரச்சனை அதிகரிக்கும். அதிகமா இந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க சில பேர். உங்களுடைய அன்பு கிடைக்கல அப்படின்னா கோவப்படுவாங்க. வேற வாழ்க்கையை தேடி போகக்கூடிய அமைப்பு உருவாகும். அதனால இந்த ராகு சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனையை இப்படிலாம் உருவாக்கும். அதே நேரத்தில் இங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனமா இருக்கணும். இந்த கம்ப்யூட்டர், இன்டர்நெட், சோசியல் மீடியா இதுலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா ஆடு தலையை தானா கொடுக்கறது மாதிரி உங்களுடைய இச்சைகளை தீர்க்கறதுக்காக சில உறவுகள் இந்த சோசியல் மீடியாவில் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 3வது வீடுங்கிறது சோசியல் மீடியாவை, இன்டர்நெட்டை, தொழில்நுட்பத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. அதுல கூட பிரச்சனைகள் வரலாம். அது குடும்பத்துக்குள்ளார கும்மி அடிக்கலாம். அதே போல வேலை செய்யற இடத்துல, தொழில் செய்யற இடத்துல இது மாதிரியான அமைப்பு உருவாகலாம். அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 5க்கும் 10க்கும் உரியவர் அங்கு உச்சமடைகிறார். எந்த நிலையிலும் அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் கவனிப்பார். எப்படியாவது இந்த விஷயத்தை அடையணும், எப்படியாவது இவங்களை கவுக்கணும், எப்படியாவது இவங்களை மடக்கணும் அப்படின்ட்டு அதிக எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, மந்தன். தரக்குறைவான துணையை தேடுபவர்கள். அதாவது கௌரவத்துக்கு, உங்களுடைய கௌரவத்துக்கும் வயசுக்கும் மரியாதைக்கும் பொருத்தமில்லாத துணையை தேடக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். வயதுக்கு அதிகமான ஆண்கள் பெண்களோட பழக்கம். அதாவது பெண்களாக இருந்தா வயதுக்கு குறைவான, ஆண்களாக இருந்தா வயதுக்கு அதிகமான, அதாவது எதிர்ப்புறமான ஒரு ஈர்ப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகும். கபட வேடம் உங்களை போட வைக்கும். எங்கேயுமே அலைஞ்சி திரிஞ்சு எதையாவது துணையை பிடிக்கணும், கண்டுபிடிக்கணும், அடையணும்னு அலைய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது உங்களுக்கு. ஆனால் இதே நேரத்தில் உங்களுடைய கணவன் மனைவி துணை இருக்குல்ல, அவங்களுக்கு ஹார்மோன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். இதெல்லாம் ஓப்பனாக ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறதில்ல. அது ஒரு தர்மமாக குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறது. தயவு செஞ்சு நான் பிரச்சனையை உருவாக்கல. இது மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும், இப்படிலாம் ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் எங்கேயுமே தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் நிறைய பேர். ஒவ்வொரு அணுவையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஜோதிடத்தில் எழுதி வச்சுருக்காங்க.
சொல்லிட்டாங்க. நாம் எது செஞ்சாலும் சரி எல்லாமே ஜோதிடத்தில் இருக்குது. அதனால தான் இங்கே ஓப்பனாக நம்ம பேச வேண்டிய முக்கியம். அதனால் உங்கள் கணவனுக்கோ துணைவிக்கோ ஹார்மோன் பிரச்சனை வரும். ஹார்மோன் பிரச்சனை வருது அப்படின்னா ரொம்ப அவதிப்படுவாங்க. உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது தன்னுடைய உடம்புல இருக்கிற சத்து அதை இழக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எப்படியாவது அதை விரயம் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. பெண்களாக இருந்தால் கருமுட்டைகள் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அந்த பதட்டம் அதிகரிக்கும். எதையோ தேடி போற அந்த பதட்டம் அதிகரிக்கும். எதிர்மறை சக்திகள் உடம்புக்குள்ளார புகுந்து உங்கள்கிட்ட இருந்து அந்த எண்ணங்கள், வலிமை, தன்னம்பிக்கை இதெல்லாம் இழக்க வச்சு நீ அவமானப்படு, கோர்ட்டு கேஸ்ன்னு போ, இல்லை உங்க குறிக்கோளை மிஸ் பண்ணுங்க, அது தெரியாது, நினைச்சதை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். கொஞ்சம் விலகினாலும் விதி சதி செய்யக்கூடிய அமைப்பு. எச்சரிக்கையா இருங்க. சுக்கிரன் வேகமான கிரகம், வேகமாக நகரக்கூடிய கிரகம். அது வருஷத்துக்கு பல முறை ராகுவோட இணையுது. ராகு மிக மிக வேகமானது. அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். நம்ம இல்லைன்னாலும் அதுதான் உண்மை. அப்போ ராகு சுக்கிரன் அடிக்கடி மாறி மாறி இணையறதுனால இன்பங்களுக்கு பேர் போனது நல்ல இன்பமா கெட்ட இன்பமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உலக இன்பங்களை உருவாக்கக்கூடிய கிரகம், உறவுகளை உற்சாகமாக வச்சுக்கக்கூடிய கிரகம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் பெருக்கமடையறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம். புரிஞ்சுதுங்களா? உலக இன்பம்னா உறவுகள், பரிணாம வளர்ச்சி, இனப்பெருக்க அமைப்பு, இதை தான் சொல்கிறோம். அப்போ அதனால் அதன் பண்புகளுக்கு ஏற்றது மாதிரி அந்த உணர்வுகளுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சுக்கிரன் கடவுள் மாதிரி இருப்பார். எந்த ஒரு தீங்கையும் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தா இதை நல்லபடியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம கோடீஸ்வரன் சொல்லிட்டேன். ஆனால் ராகு விவகாரமான பையன். ராகு இணைஞ்சிருக்காரு. ராகு காதல்லையும் தலையிடுவார். பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ராகுனாலே அசுப குணம். காமக்கோள் சுக்கிரன், போதைக்கோள் ராகு. அப்போ ரெண்டும் சந்திக்கும் போது ஆசைகள் பேராசையாக மாறும். அந்த பேராசை நல்ல வழியில் போனோம்னா நம்மளை கோடீஸ்வரனாக்கும், கெட்ட வழியில் போனோம்னா பிச்சை எடுக்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். பல சேர்க்கை நமக்கு பிரச்சனை இருக்காது. எந்த கிரக அமைப்பும் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த கிரக அமைப்பு ஒரு மாயை ஏற்படுத்தி நம்ம பூர்வீகம் வரைக்கும் அதை பாதிப்பு கொடுக்கும். அமைதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும். பூர்வீகத்தோடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையே இதை தடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால இந்த காலகட்டத்தில் ஆசைப்படலாம், பேராசைப்படலாம். ஆனால் நேர்மையான வழியில் அதை அனுபவிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது வீட்டை பார்க்கணும். மிக முக்கியமாக ஒவ்வொரு வீடாக பார்க்கும்போது அந்த 3வது வீட்டை பார்த்தோம், 3 பேரும் இருக்கிற இடம். அடுத்தது மனைவி கணவன் ஸ்தானத்தை பார்த்தோம். அடுத்தது இந்த 2ஆம் வீடுங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். வார்த்தையில் நேர்மையாக இருப்பீங்களா, குடும்பத்தில் ஒழுக்கமாக இருப்பீங்களா, அல்லது பிரச்சனைகள் வருமா, அதை பற்றி சொல்லக்கூடிய இடம் இது. ரொம்ப முக்கியமானது. ரொம்ப துணிச்சலானவராகவும் வசியமானவராகவும் ஆற்றல் உடையவராகவும் இந்த காலகட்டத்தில் உங்களை வெளிப்படுத்தும். அதே நேரத்தில் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், பண ஆசை அதிகரிக்கும். ஆனால் இது சனியின் வீடு. நேர்மையான வழியில் முயற்சி பண்ணுவீங்க. அதே நேரத்தில் சனி கொஞ்சம் வீக்கான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா தவறான பாதையில் போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. தவறான பாதைனா ஆண்களாக இருந்தால் சட்டத்துக்கு புறம்பான வழி, பெண்களாக இருந்தால் தன்னுடைய மானத்தை இழந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல குடும்ப பிரச்சனைகள், இது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய இடம் இந்த 2ஆம் இடம். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தன்னுடைய மானத்தை இழக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய துணைகிட்ட எதிர்பாருங்க. இங்க பணம் சம்பாதிப்பீங்க, ஆனா சட்டத்துக்கு புறம்பா பணம் சம்பாதிச்சாலும், தவறான பாதையில போய் மானத்தை இழந்து பணம் சம்பாதிச்சாலும், உங்க வீட்டில் இருக்கிறது யாரு? சனி பகவான். இந்த 2ஆம் வீட்டில் இருக்கிறவர் சனி பகவான். அதனால அந்த சொத்தையோ செல்வத்தையோ பணத்தையோ நீடிக்க விட மாட்டார். ஏன்னா அவமானப்பட்டது வேஸ்ட் ஆயிடும். பல உறவுகள் இங்க பறி போகும். பல உறவுகளை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் காம உணர்ச்சி அதிகரிக்கும். இயற்கை காதல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. சும்மா காதலிச்சு அப்புறம் 5-6 வருஷமா லவ் பண்ணி அப்புறம் திருமணத்துக்கு 2 வீட்டாருடைய ஒப்பந்தத்தையும் வாங்கி அந்த அளவுக்குலாம் அங்கே பொறுக்க முடியாத காலம். அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு விழக்கூடிய காலகட்டம். அதனால தான் பல பெற்றோர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுத்து விட்டான் என்னுடைய பையன், என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் இந்த காலகட்டம் தான். அதனால் ஒரு கௌரவமான, ஒரு நியாயமான, எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு உறவை உங்களால் புத்திசாலித்தனமாக அடைய முடியாத காலகட்டம் இது. ஏன்னா புத்திக்கு தாங்க வேலை இல்லையே. அதை யோசிச்சு பாருங்க. அதுபோல வெளிநாட்டு பயணங்கள், நல்லா பணம் வருமானம் வரும். வெளிநாடு செல்லலாம், நல்ல லாபம் இருக்கு. ஆனா தீய சக்தியும் கூட வரும். ஒன்று, நீங்க நல்லா பணம் சம்பாரிச்சிங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க வெளிநாட்டில் அப்படின்னா இங்க தப்பு நடக்கும். அதே இங்க
உங்களை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, காத்திருக்காங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு தவறான உறவுகள் இருக்கும். அதனால வெளிநாடு வருமானம் கண்டிப்பா உண்டு, ஆனா யோசிச்சு அந்த வெளிநாட்டு பயணத்தை நீங்க அடையலாம். அதுபோல சுக்கிரன் 7ல இருக்கிறதுனால எப்பொழுதுமே 2 திருமண யோகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதனால இந்த காலகட்டத்தை எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுங்க. அந்த 2வது திருமணம் அல்லது 2வது காதல் அல்லது 2வது வாழ்க்கை இப்படிலாம் போயிடக்கூடாது. மனசு பதட்டப்பட்டது, நிம்மதி இல்லை அப்படின்னா இறைவன் இருக்கிறான் அப்படின்னு போயிடுங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தட்டு தடுமாறி இந்த பிரச்சனை ஏற்கனவே எங்க குடும்பத்துல இருக்குது, அல்லது அது மாதிரியான அறிகுறி இருக்குது, அல்லது இந்த பிரச்சனையே எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா எல்லாத்துக்கும் இறைவன் வழி சொல்லியிருக்கார். நம்மள ஒரு டிசைனா தான் மனுஷன் படிச்சிருக்காரு. ஆடுறவனை ஆட விட்டோம், ஓடுறவனை ஓட விட்டோம், பலி கொடுக்கறது. அப்ப காலடியில் விழுந்தவனை என்ன செய்வார்? பலி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அங்கதான் சுவாரஸ்யமே. இறைவா நீ இருக்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் வந்தாலும் நம்மளை காக்கக்கூடிய ஒரே வழி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில சுக சௌக்கியங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா யாருடைய வலிமை அதிகம் இருக்கணும்? சுக்கிரனுடைய வலிமை அதிகமாக இருக்கணும். அதுவும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் அப்படின்னா, திருமண தடை வரக்கூடாது அப்படின்னா, திருமணத்துக்கு தாமதமானா அல்லது குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமானா அல்லது நம்ம பொருளாதார சிக்கல் வந்ததுன்னா, குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்ததுன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சுக்கிரன் தான், களத்திரக்காரகன். அப்ப சுக்கிரனை நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை குறிப்பா செய்யுங்க. இந்த பரிகாரம் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையும் போக்கி நம்மளை பொருளாதாரத்துல முன்னேற்றக்கூடிய செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. அப்ப நம்ம சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த பரிகாரத்தை செய்ய போறோம். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து சுக்கிரனையும் மகாலட்சுமியும் வழிபட போறீங்க. இந்த விரதம் இருக்கிறதுக்கு முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய சிலை சின்னதா எந்த உலகத்துல வேணாலும் இருக்கலாம். உங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவிலில் போய் கருவறையில் வச்சு வணங்கிட்டு நவக்கிரக 9 சிலை இருக்கும், அதில் வச்சு சுக்கிரனுக்கு பக்கத்தில் வச்சு 9 முறை சுற்றி வந்துட்டு அந்த சுக்கிரன் சிலையை வீட்டுக்கு கொண்டு வாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க. 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 6 ஏன் அப்படின்னா சுக்கிரனுக்கு உரிய எண் 6. அதனால 6 வெள்ளிக்கிழமை இந்த விரதத்தை கடைபிடிங்க. நல்லா கேட்டுங்க, இது சாதாரண விரதம் இல்லை. உங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாது, குடும்பமே பிரிஞ்சிருச்சு அல்லது பிரிய போகுது, அடுத்தவங்களால பிரச்சனை வருது, தீர்க்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்த விரதத்தை மட்டும் நீங்க இருந்து பாருங்க. 6 வெள்ளிக்கிழமை அந்த விரதம் முடியறதுக்குள்ளார அவங்க பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில ஒரு 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெந்நீர் ஆடை உடுத்திக்கிங்க. வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால கோலம் போட்டுக்குங்க. பொடியால போடாதீங்க, கலர் பொடியால போடாதீங்க, மண் பொடியால போடாதீங்க, பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. ஏன்னா சுக்கிரனுக்குரிய கோலம் போடணும். ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, இதே கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் போட்டுங்க. அடுத்தது நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாமல் சுத்தமான நெய் ரொம்ப முக்கியம். அப்புறம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி உருவ படம் இருந்ததுன்னா அலங்காரம் செஞ்சுக்கங்க. அதாவது பொட்டு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ மாலை போட்டுக்குங்க. சுக்கிரன் சிலைக்கும் வெண்ணிற ஆடை அந்த துணியால் சுற்றிக்குங்க. அடுத்தது 6 பஞ்சகவிய விளக்கு, 6 பஞ்சகவிய அகர்பத்தி, 6 பஞ்சகவிய சாம்பிராணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 6 இது இருக்கணும். அது என்னங்க பஞ்சகாவியம் அப்படின்னா, சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருளை வச்சு தயாரிக்கப்பட்ட பொருட்கள் தான் இந்த பஞ்சகவிய பொருட்கள். இந்த 5 பொருளும் யூஸ் பண்ணீங்க, 6 பொருளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் ஹோமம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை துஷ்ட சக்திகளும் வெளியில் போயிடும். வாசனை, புகை வீடு முழுதும் பரவும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 ஏற்றும் போது அதிக புகை வரும். ஆனால் வீடு துஷ்ட சக்திகளால் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா சுத்தமாயிடும். உங்கள் வீடு மட்டும் இல்லை, உங்கள் ஊரே சுத்தமாயிடும். அவ்வளவு சக்தி அந்த பஞ்சகவிய பொருட்களுக்கு உண்டு. இந்த 3 பொருளையும் பயன்படுத்துங்க. அடுத்தது முக்கியமாக பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் சுக்கிரனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஏன்னா வெண்மை. பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை கொண்டு வரக்கூடிய ஈர்ப்பு உண்டு. நம்ம பரிசில் கூட எப்பொழுதுமே வச்சுருங்க. அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிங்க, பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. நார்மல் கற்பூரத்தால் ஏற்ற வேண்டாம், இந்த பச்சை கற்பூரத்தால் கற்பூரம் ஏற்றுங்க. இந்த பொருட்கள் எல்லாமே மிக சுத்தமானதா தரமானதா கிடைக்குதான்னு பாருங்கள். ஒரே இடத்துல கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள், 9043688626 குட் பேபி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சுத்தமான தரமான நெய், பஞ்சகவிய பொருட்கள்
அகர்பத்தி, விளக்கு, இப்படி பூஜை பொருட்கள்லாம் சுத்தமாக தயாரித்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், பாரம்பரியமான பொருளை வச்சு உணவுப் பொருள், வெயிட் லாஸ் பவுட்ரு, வெயிட் கெயின் பவுட்ரு, செக்குலாட்டின எண்ணெய்கள், இப்படி சுத்தமான ஒரு 60 வகையான பொருட்களை தயாரித்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அல்லது சாமிக்கு தானே அப்படின்னு அலட்சியமாக எங்கேயோ கிடைக்கிற ஒரு நெய்யவோ அல்லது பூஜை பொருளையோ வாங்கி பயன்படுத்தாதீங்க. கொஞ்சம் செலவானாலும் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பரிகாரம் தரமானதாக இருக்கும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் மனசும் அந்த பொருளும் சுத்தமாக தரமானதாக இருந்தால் ஓகே, பரிகாரம் 100% ஜெயிக்கும். அடுத்தது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு விநாயகரை வணங்கி ஆரம்பிங்க, குலதெய்வத்தை வணங்கிக்குங்க. அடுத்தது வெண்தாமரை மலர், அந்த மலரால் அர்ச்சனை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அர்ச்சனை செஞ்சுக்கிட்டு இந்த மகாலட்சுமி சுக்கிர மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா ஹீ மிகுந்த மிருணாளபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவம் பிரணமம் யகம் அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக சக்தி வாய்ந்த மந்திரம், லக்ஷ்மி மந்திரம், சுக்கிரன் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருந்து காலையிலையும் மாலையிலையும் 6 முறை உச்சரிங்க. அடுத்தது பால் பாயாசம் நைவேத்தியம் வைக்கலாம். ஏன்னா அதுவும் வெண்மை. ஏன்னா வெண்மை அப்படின்னா சுக்கிரனுக்கு உரியது. வெள்ளிக்கிழமை முதல் நாள் இரவு என்ன பண்ணுறீங்க, இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறேன். மொச்சை பயிர் இருக்குல்ல, தண்ணீரில் நல்லா ஊற வச்சுக்கிங்க. ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ இருக்கிற அளவுக்கு ஊற வச்சுங்க. காலையில் ஊர்ன மொச்சை பயிரை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மரத்தடியில் அத்தி மரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், அத்தி மரத்தில் ஊற்றிட்டு மொச்சை பயிரை கொஞ்சம் அள்ளி பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க, அது சாப்பிடட்டும். அதில் கொஞ்சம் மொச்சை பயிரை சுண்டல் செஞ்சு நெய்வேத்தியமாக ஈவினிங் கோவிலுக்கு போகிறீங்களே, கோவிலுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக போங்க. சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வணங்கிட்டு நவக்கிரகத்தை 9 முறை சுற்றிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு இதை கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் இதே மாதிரி காலையில் செஞ்சு வச்சுருப்பீங்க, எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படியே வச்சுருங்க. ஈவினிங் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரத்தை முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதை மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சுத்தமாக அழிஞ்சிரும். குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் செல்வத்துக்கு பிரச்சனை வந்தாலும் அப்படி காத்து நிற்கும் இந்த பரிகாரம். அதனால் நம்பிக்கையாக இந்த பரிகாரம் செய்யுங்க. ஆனால் இன்னொன்று, எவ்வளவுதான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தன்னம்பிக்கை, மனதைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கூட தான் அந்த பரிகாரங்களும் வேலை செய்யும். எல்லா ராசியுமே நல்ல ராசி தான், நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லா ராசியுமே நல்ல ராசி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது, தெய்வம் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உங்கள் ராசிக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க டைம் இருந்தால். எல்லா நன்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தைரியமும் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். அதனால் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோம்னா விதியும் நம்ம வசமாகும். விதி மீறி எதுவுமே நடக்காது. தெய்வங்களை தினம் 1 நிமிஷமாவது நினச்சி வணங்குங்க. தெய்வத்துக்கு மரியாதை கொடுங்க. மனிதர்களை மதியுங்க. முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் மதிச்சிங்க அப்படின்னா தெய்வமே தலை வணங்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும், செல்வ வளம் பெருகணும், அதிர்ஷ்டம் தேடி வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது மாதிரி கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.